அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேப்ரிக் ஒயிட்னர் பற்றி பார்க்கலாம். அதாவது ஆலா மாதிரியான ஒரு லிக்விடு, இதில் வந்து என்னென்ன ப்ராப்ளங்கள் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க, இதுக்கு வந்து எத்தனை % உள்ள ஹைப்போ குளோரைடை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அப்புறம் வேறு சிலர் கேட்டிருந்தாங்க, குறிப்பிட்ட நாளுக்கு மேலே அது வந்து ஒர்க் ஆகிறது இல்லை அப்படின்ட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ அதுக்கெல்லாம் விரிவாக விளக்கமாக இந்த வீடியோவில் நம்ம பதில் பார்த்துடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்திக்கிங்க. இந்த சோடியம் ஹைப்போ குளோரைடு 5% உள்ளதும் சேர்த்தலாம், 4% உள்ளதும் சேர்த்தலாம். 4% 5% அப்படின்ட்டா என்ன அப்படின்ட்டா, இப்போ 1 லிட்ரு ஹைப்போ குளோரைடு இருக்குது அப்படின்ட்டா அதில் 5%, அதாவது 50 கிராம் அளவுக்கு தான் வந்து அதில் சோடியம் ஹைப்போ குளோரைடு இருக்கும். மிச்சம் 950 ml வந்து வாட்டர் இருக்கும். அதில் இதைத்தான் 5% அப்படிம்பாங்க. நீங்கள் வாங்கும்போது தெளிவாக கேட்டு வாங்குங்க. 5% அல்லது 10% அல்லது 15% அப்படின்ட்டு நீங்கள் தெளிவாக கேட்டு வாங்குங்க. நமக்கு தேவைப்படுறது 5% தான். அப்படி உங்களுக்கு 10% தான் கிடைக்கிது அப்படின்ட்டா நீங்கள் அதில் வந்து இப்போ 10% தான் கிடைக்கிது அப்படின்ட்டா அதில் 1 லிட்ரு ஹைப்போ குளோரைடுக்கு இன்னும் 1 லிட்டர் தண்ணியை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 15% தான் உங்களுக்கு கிடச்சிருக்குது, 15% தான் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அந்த 1 லிட்டரு சோடியம் ஹைப்போ குளோரைடுக்கு 2 லிட்டரு மினரல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது 5% கன்வெர்ட் ஆகிடும். அடுத்ததாக ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, இது இந்த சோடியம் ஹைப்போ குளோரைடு ஆனது ஒரு சில நாட்களில் வந்து செயல்பாட்டை இழந்துருது, அது ரொம்ப நாள் வந்து அதனுடைய பவர் வந்து இருக்கிறதில்ல, அதனோட திறன் வந்து நீண்ட நாள் வந்து இருக்கிறதில்ல, சீக்கிரமே அது வந்து செயல் இழந்துருது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ இதுக்கு உண்டான என்ன காரணம் அப்படின்னா, இந்த சோடியம் ஹைப்போ குளோரைட்டில் வந்து குளோரின் கேஸ் வந்து நிரப்பப்பட்டிருக்கும். இந்த குளோரின் கேஸ் ஆனது வெளியேறிடுச்சு அப்படின்ட்டா, ரிலீஸ் ஆகி வெளியே போயிடுச்சு அப்படின்ட்டா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செயல் இழந்துடும். அதனால் ஒரு பிரயோஜனம் இருக்காது, வெறும் அது தண்ணிக்கு சமானம் தான். அந்த குளோரின் கேஸ் ஆனது வெளியே போயிடுச்சு அப்படின்ட்டா எந்த ஒரு சுத்தப்படுத்துறதுக்கும் இதை யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணாலும் ஒன்றும் அதில் ஒரு பிரயோஜனம் இருக்காது. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டா, இது அதாவது வந்து pH வந்து லெவல் வந்து இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக வைக்கணும். pH லெவல் கூடுதலாக வைக்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கு தேவையான காஸ்டிக் சோடாவை இதில் வந்து ஆட் பண்ணணும். காஸ்டிக் சோடாவை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ ஆட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ 1 லிட்ரு சோடியம் ஹைப்போ குளோரைடுக்கு வந்து 1% அளவுக்கு வந்து காஸ்டிக் சோடாவை நம்ம லைவ் பண்ணி அதில் ஆட் பண்ணணும். 1% அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 10 கிராம் அளவுக்கு வரும். 10 கிராம் வந்து ஒரு 10 கிராம் தண்ணியிலையோ அல்லது ஒரு 20 கிராம் தண்ணியிலையோ வந்து இதை வந்து லைவ் பண்ணி நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்தும்போது இதனுடைய இந்த குளோரின் கேஸ் ஆனது வந்து கொஞ்சம் நீண்ட நாளைக்கு வந்து தாக்கு பிடிக்கும். அடுத்ததாக வந்து நீங்கள் அதை வந்து ஃபில் பண்ணுற பாட்டில் வந்து காற்றோ அல்லது வெயிலோ புகாத அளவுக்கு வந்து ஒரு நல்ல தரமான பாட்டிலாக இருக்கணும். வேண்டாம், நீங்கள் அதில் கடையில் அந்த மாதிரி ஃபேப்ரிக் ஒயிட்னர் வச்சுருப்பாங்க, நீங்கள் அதை வாங்கி பார்த்து அது எந்த மாதிரி பாட்டிலில் அடைச்சி வச்சுருக்காங்கன்னு பார்த்து அந்த மாதிரி பாட்டிலில் நீங்கள் ஃபில் பண்ணி விற்பனை செய்ய பாருங்கள். அடுத்ததாக வந்து இதில் வந்து எல்ஏஓ சேர்த்துவாங்க. இது வந்து ஒரு சர்ஃபெக்டன்ட். இது எல்ஏவும் இதில் சேர்த்தலாம். இதுவும் வந்து ஒரு 1% அளவுக்கு இதில் சேர்த்தலாம். இப்படி காற்றோ அல்லது வெயிலோ
அடிக்கடி புக முடியாத அளவுக்கு ஒரு பாட்டில் வந்து தரமான பாட்டிலை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். நீங்கள் சாதாரணமான வாட்டர் பாட்டிலோ மற்ற பாட்டில்களோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் உண்டு பண்ணத்தான் செய்யும். நீங்கள் தரமான பாட்டிலாக தேர்ந்தெடுக்கணும். கம்பெனி ஐட்டம்லாம் வந்து எந்த மாதிரி பாட்டிலில் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க, முக்கியமாக அதை மூடி கேப்பு அந்த இன்னர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி ஒரு பாட்டிலில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமான ஒரு தரமான குவாலிட்டி கிடைக்கும். மற்றபடி வாட்டர் பாட்டில் பெட் பாட்டில்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒன்று பாட்டில் பொத்துட்டு போயிடும், அல்லது வந்து கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிடும். அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து செயல்பாட்டை இழந்துடும். நம்ம யூஸ் பண்ணுற இந்த காஸ்டிக் சோடாவாலையும் நம்ம 1% யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம் அல்லவா, அந்த 1% காஸ்டிக் சோடாவாலையும் தரமான பாட்டிலாலையும் வந்து நம்ம இந்த சோடியம் ஹைப்போக்ளோரைடோடைய லைஃப்பை வந்து நீட்டிக்க முடியும். இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.